வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. போன வாரம் சொல்லியிருந்தோம், அடுத்த வாரம் சோலார் வாட்டர் பம்ப் பற்றி பார்க்கலான்னு. ஸோ அதோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அவினாசிபாளையத்தில் 3 HP சோலார் வாட்டர் பம்ப்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் கிரிட் சிஸ்டமோட கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சோலார் ஹவுஸ், குறைந்த செலவில் சோலார் வீடு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 HP சோலார் வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு வந்து 12 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஜிஐயில் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம். ஏன் ஜிஐயில் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரோஷன் எப்பயுமே ஆகாது, துருப்பிடிக்காமல் ரொம்ப நாள் லைஃப் வரணுங்கிறதுனால கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஐயில் மட்டும்தான் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேனல் இன்சுலேஷன் அவினாசிபாளையம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிறதுனால ஸோ அதுக்கான லேட்டிடியூட் வந்து பார்த்தீங்கன்னா 11.8. ஸோ அதோட ஆங்கிளுக்கு தகுந்தப்ப நார்த் சவுத் ஃபேஸிங்கில் வச்சுருக்கோம். இது ஸ்ட்ரக்சர் இன்சல் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் பேனல் இது வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் சைட்டு, கோல்டன் நகர் அப்படின்னு சொல்லி அவினாசிபாளையத்தில் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கட்டுற வீடுங்களுக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த வாட்டர் டேங்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸுக்காக இந்த சோலார் போட்டிருக்கோம். இந்த சைட் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி அதிலே வந்து சோலார் இன்ஸ்டாலேட் பண்ணி அது மூலமாக மற்ற வீடுங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு தேவையான தண்ணி கொடுக்குறாங்க இனிஷியலாக. ஸோ இது வந்து நல்ல ஒரு இனிஷியேட்டிவான இது. அதனால் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் இதுக்கு பெஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த 3 HP வந்து பார்த்தீங்கன்னா 500 feet டெப்த்தில் வந்து ஒர்க் பண்ணுது. 500 அடி ஆழத்தில் மோட்ரு நிறுத்தியிருக்கோம். 1.25 inch டெலிவரி கொடுத்துருக்கோம். இப்போது இன்ஸ்டால் பண்ண டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அளவுக்கு சூரிய வெளிச்சம் இல்லை, கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் க்ளவுடியாக ரொம்ப மேகமூட்டமாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 330ல் 12 இருக்குது. ஒவ்வொரு பேனலையும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சீரிஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். 12 பேனலையும் சீரிஸ் பண்ணும்போது நமக்கு வந்து 550 volt வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக கண்ட்ரோல் யூனிட்டு கொடுத்துருக்கோம். அங்கே தூரத்தில் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட இந்த சைட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் தான். இங்கேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் தண்ணி போயிட்டுருக்கு. இது பேனலோட கனெக்ஷன் இப்போ பார்த்துட்டு இருக்குது. 12 பேனல் 6-2ங்கிற மாதிரி 6x2ல வந்து பார்த்தீங்கன்னா பேனல் அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக சோலார் கேபிள் எல்லாமே சோலார் இது தான் நம்ம கொடுத்துருக்குது. இதுக்கு வந்து பேனல் எர்த்திங் அண்ட் லைட்னிங் எல்லாமே கொடுத்துருக்கோம். இடிதாங்கி பேனல் எர்த்திங். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோவர் ரேஞ்சில் ஒர்க் பண்ணுற டிரைவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பம்பும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து டிரைவோட பிராண்ட் அண்ட் டிரைவோட இதை மாற்றிட்டு இருக்கோம். இது நம்மளே ரெடி பண்ணுறது. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 3 HP 500 அடி வெறும் 12 பேனலில் ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக லோ ரேஞ்சில் ஒர்க் பண்ணுற டிரைவ் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 2 years வாரண்டியோட வருது. இப்போது இதில் பார்க்குற அவுட்புட், டிஸ்பிளேயில் பார்க்குற அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 485 volt வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் இருக்குது. இன்வெர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் ஆகுது. நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்க ஃப்ரீக்குவன்சி ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 50 to 60. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஃப்ரீக்குவன்சிக்கு மேலே ஃபுல் எஃபிஷியன்சியில் ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஜென்ரலாக இபி மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஃப்ரீக்குவன்சி நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம் இபியில் வர்றது. சோலாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ரொம்ப டெப்த் அதிகமாக இருக்கனால ஃப்ரீக்குவன்சி அந்த லெவல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா சன்லைட் எப்பவுமே ஃப்ரீக்குவன்சி மாறி மாறி வர்றதுனால இது ஃப்ரீக்குவன்சி கொஞ்சம் ஹையராக வச்சுருக்கோம், டெப்த் அதிகங்கிறதுனால.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்டரோட ஃப்ரீக்வன்சி 51 இருக்குது. பேனல்லேருந்து வர வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 430 வோல்ட் அது வந்து வந்துகிட்டு இருக்கு. அட் டைமுக்கு டோட்டல் அவுட்புட் ஏசி அவுட்புட் 451 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளில போயிட்டுருக்கு. இந்த டிரைவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு சைட்டு கண்டிஷனுக்கு தகுந்தாப்புல ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம டிரைவோட மெத்தட் மாற்றிட்டு இருக்கோம். ஜென்ரலாக விஎஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா 2-3 விஎஃப்டி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது சைட்டோட கண்டிஷனுக்கு தகுந்தாப்புல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபிஷியன்சியில் 500 அடியிலேருந்து 1.25 இன்ச்சு டெலிவரியில் வாட்டரோட அவுட்லெட் இப்போ நீங்கள் பார்க்குறது. இது வந்து பார்த்தீங்கன்னா பம்புக்கு நியர்பைலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்ஷன் கொடுத்து இப்போ அவுட்லெட் நீங்கள் பார்க்குறீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 100% ஒரு ஃபுல் எஃபிஷியன்சி உள்ள ஒரு செட்டப். ரொம்ப லோ காஸ்ட்டில் லோவர் ஃப்ரீக்வன்சி லோவர் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இந்த அவுட்புட் கொடுக்க முடியும். என்னது இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காமிச்சல உங்களுக்கு லாஸ்ட்டில் ஒரு வீடு கன்ஸ்ட்ரக்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லி. ஸோ ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் வர அவுட்புட் டெலிவரி 1 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் எஃபிஷியன்சியோட அங்கே எந்த அளவுக்கு தண்ணி வந்ததோ சேம் அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்மளால் தண்ணி கொடுக்க முடியுது. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டெப்த் அதிகம், பேனலோட வோல்டேஜ் கம்மி அப்படிங்கிறதுனால இந்த டிரைவு இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி ஃபுல் எஃபிஷியன்சி காமிச்சிருக்கோம். இப்போ அடுத்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அதே வீட்டுக்கு ஒரு 150ல் 2 பேனல் வச்சு அந்த வீட்டுக்கு தேவையான பேசிக் லைட்டிங் அண்ட் ஃபேனு டிவி இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் கொடுத்துருக்கோம். இதுக்கு 2 பேனல் ப்ளஸ் ஒக்கையா பேட்ரி அண்ட் மைக்ரோடெக் சோலார் பிசியூ யூஸ் பண்ணியிருக்கோம். இது அவங்களுக்கு டெம்பரரி கனெக்ஷன் கொடுத்துருக்கிறதுனால பேனல் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே 2 பேனல் இருக்கும். அவங்களுக்கு இது அடுத்த லெவலுக்கு மாற்றுறதுனால ஸோ டெம்பரரியாக 2 பேனல் கீழே வச்சுருக்கோம். பேனல் வச்சுட்டு அதுக்கு பேட்டரி கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டோம். ஒரு 12 வோல்ட் சிஸ்டம். அந்த சிஸ்டம்லேருந்து அந்த வீட்டுக்கு தேவையான லைட்டிங் அண்ட் ஃபேன்ஸு பேசிக்காக என்ன தேவையோ அதுவும் நம்ம இந்த வீட்டுக்கு கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் மட்டுமே ரன் ஆகிட்டுருக்கு. இபி இது சப்போர்ட் பண்ணாமல் சோலாரில் மட்டுமே இந்த வீடு ரன் ஆகிட்டுருக்கு. பேட்ரி வோல்டேஜ் அண்ட் பிவிலேருந்து ஒரு அவுட்புட் எல்லாமே இதில் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.